கந்தபுராணம் அசுரகாண்டம். ஜெயந்தனின் வீரப்போர். மகேந்திரபுரி அத்தானி மண்டபத்து ரத்தின சிம்மாசனத்தில் சூரபத்மன், அவன் மகன் பானுகோப்பன், சூரனின் தம்பி சிங்கமுகன் மூவரும் மற்றும் மதியூக மந்திரிகளுடன் அண்டங்கள் அனைத்தையும் எங்கெனும் தங்கள் ஆளுகைக்கு கொண்டு வருவது என்பது பற்றிய தீவிர சிந்தனையில் ஈடுபட்டு வந்தனர். அது சமயம் அஜமுகியும் துர்முகியும் கண்ணீரும் கம்பலையுமாக மகேந்திரபுரி நகரத்து வீதிகளில் கைகள் இழந்து ரத்தம் சொட்ட சொட்ட தலைவிரி கோலமாக வந்து கொண்டிருந்தனர். அவர்கள் கூக்குரலிட்டு கதறினர். அசுர பிரஜைகள் அஜமுகியின் பரிதாப நிலை கண்டு அவள் அருகே வந்து ஆறுதல் சொல்லினர். ஆள்காட்டி விரலுக்கு அகிலத்தையே நடுங்கச் செய்யும் அஜமுகியின் கைகளை வெட்டுவதா? இது யார் செய்த துரோக செயல்? அவன் இன்னார் என்று தெரிவித்தால் அவனை கூண்டோடு கொளுத்துவோம் என்றெல்லாம் பலவாறு குமுறினர். நகரத்து மாந்தர்கள் இவர்களை சூழ்ந்து கொண்டு அரண்மனை புறப்பட்டனர். அரண்மனையை அடைந்த அஜமுகியும் துர்முகியும் வேகமாக ஓடிச் சென்று சூரன் முன்னால் அடிசாய்ந்த மரம் போல வீழ்ந்தனர். அஜமுகி ஆத்திரம் பொங்க, ஐராவதத்தை தூக்கி எறிந்து பந்தாடிய நமது வீரத்திற்கு தலைக்குனிவு ஏற்பட்டுவிட்டது. திருமாலின் சுதர்சன சக்கரத்தை மார்பிலே தாங்கிய நமது வீரத்திற்கு ஏமாற்றம். அண்ணா, இந்திராணி இருக்கும் இடத்தை கண்டுபிடித்தேன். அவளை உனது ஆசை நாயகியாக்கலாம் என்ற எண்ணத்தில் அவள் கையை பற்றி இழுத்தேன். அப்பொழுது வீரமாக்காளன் என்பவன் வாளால் எங்கள் இருவரையும் இத்தகைய அலங்கோலத்திற்கு ஆளாக்கிவிட்டான். எங்களை எட்டி உதைத்தான். உன்னை ஏளனமாக பேசினான் என்று முறையிட்டாள். சகோதரியின் பரிதாப நிலை கண்டு சூரன் சீரும் சிங்கத்தை போலானான். பிரம்மனை மானசீகமாக தியானித்து தனது சகோதரிக்கும் அவள் தோழிக்கும் முன்போல் கைகள் இருக்கும்படி செய்தான். கையை துண்டித்தவன் தலையை துண்டிப்பேன். என்ன துணிவிருந்தால் சூரனின் தங்கையின் கையை துண்டிப்பான். அஜமுகி, யார் அந்த அற்பன்? முப்புறம் எரித்தவனா இல்லை மூவடி அளந்தவனா? சொல். சூரனுக்கு சவாலா என்றெல்லாம் பலவாறு சொல்லி கதறினான். தந்தையின் வீர உரை கேட்டு கொதித்து எழுந்த பானுகோப்பன் கொந்தளிக்கும் கடல் போலானான். தந்தையிடம் நெஞ்சம் குமுற இடி முழக்கம் செய்தான். தந்தையே, உங்கள் வீர மைந்தனுக்கு ஆணையிடுங்கள். இந்திரனையும் அவனைச் சேர்ந்த கோழைகளையும் சிறைப்பிடிப்பேன். அக்கயவர்களை உங்கள் காலடியில் கிடத்துவேன். அமராவதி பட்டணத்தை அக்னிக்கு இரையாக்குவேன். இந்திராணியை உங்கள் அந்தப்புறத்தில் அலங்கார பதுமையாக்குகிறேன். சூளுரைத்த செல்வனை சூரன் ஆறத் தழுவி, பானுகோப்பா, என் வீர மைந்தா, ஜெயம் உண்டாக்கட்டும் என்று ஆசி கூறி வெற்றி திலகமிட்டான். பானுகோப்பன் அசுரகுரு சுக்கராச்சாரியாரை நமஸ்கரித்து, குருதேவா, எனக்கு அனுகிரகம் செய்யுங்கள், உங்கள் திருக்கரத்தால் நல்லாசி நல்குங்கள் என்று சொல்லி மீண்டும் குருதேவரை வலம் வந்து பணிந்தான். சுக்கராச்சாரியார் பானுகோப்பனுக்கு வெற்றி மாலை அணிவித்து போர்க்களத்தில் வெற்றி பெற்று திகழ மந்திரோபதேசம் செய்து மனமாற வாழ்த்தினார். ரத்த கஜ துரக பதாதிகள் புடைசூழ கோடிக்கணக்கான குடைகளும் கொடிகளும் நெருங்கி வர பானுகோப்பன் 20,000 குதிரைகள் பூட்டிய தங்க ரதத்தில் அஜமுகியையும் ஏற்றிக்கொண்டு சீர்காழி பட்டணம் வந்தடைந்தான். சீர்காழியில் இந்திராணி தங்கியிருந்த மலர்வனம் சென்றாள் அஜமுகி. அங்கே இந்திராணியை காணவில்லை. ஏமாற்றத்தால் கர்ஜித்தாள், ஊளையிட்டாள். மறுகணம் பானுகோப்பனுடன் தேவலோகம் சென்றாள். தேவலோகத்து சௌந்தரியத்தை சீரழித்தாள். கற்பக தருக்களை வெட்டி வீழ்த்தினாள். கண்ணில் கண்ட தேவர்களையும் தேவர்குல மகளிரையும் வெட்டி வீழ்த்தினாள். பானுகோப்பனின் கொடுமைகளை கேள்வியுற்ற இந்திரன் புதல்வன் ஜெயந்தன் அரக்கர்களின் ஆர்ப்பாட்டத்திற்கு அஞ்சவில்லை. நெஞ்சுரம் கொண்ட தேவகுமாரன் ஐராவதம் அமர்ந்து சேனா வீரர்கள் சூழ்ந்து வர பானுகோப்பனுடன் பயங்கர போர் புரிந்தான். நெடுநேரம் இருவரிடையே வெற்றி தோல்வியை நிர்ணயிக்க முடியாமல் போர் நடந்து கொண்டிருந்தது. பானுகோப்பன் சுக்கராச்சாரியார் உபதேசித்த மந்திரத்தை உருவேற்றி பானங்களை சரமாரி பொழிந்து ஜெயந்தனின் சேனைகளை நாலா பக்கமும் சிதறி ஓடச் செய்தான். தப்பித்தோம் பிழைத்தோம் என்று திசைக்கு ஒரு பக்கம் திரும்பி பார்க்காமல் ஓட்டம் பிடித்தனர். பானுகோப்பன் தனது 100 வாகினி சேனைகளுடன் ஜெயந்தனை எதிர்த்தான். தேவர்களின் தோல்வியை கண்ட ஜெயந்தன் ஆவேசம் கொண்டான். கோடிக்கணக்கான பானங்களை தொடுத்து பானுகோப்பனின் 100 வாகினி சேனைகளையும் அடியோடு அழித்தான். பானுகோப்பன் பிரமித்தான். அது சமயம் அசுர வீரன் நீலகேசன் ஜெயந்தனை எதிர்த்து கடுமையாக போர் புரிந்தான். ஜெயந்தன் நீலகேசனின் மார்பு கவசத்தை உடைத்தான். பதிலுக்கு நீலகேசன் பானம் தொடுத்து ஜெயந்தனின் வில்லின் நாணை அறுத்து தள்ளினான். ஜெயந்தன் மாய மந்திரத்தால் தோற்றங்கள் பல எடுத்து நீலகேசனை தள்ளாடச் செய்தான்.
உடனே நீலகேசனின் படை வீரர்களான சோமாசுரன், வருணன், பத்மன், மாயாபலி, வாமன், மரகதன், தண்டகன் ஆகிய அசுரர்கள் ஜெயந்தனை வெல்ல முடியாமல் தங்கள் பலத்தை இழந்து போரில் பின்வாங்கினர். பானுகோபனுக்கும் ஜெயந்தனுக்கும் கடுமையான போர் மூண்டது. இருவரிடையே நடந்த உக்கிரமான போரில் ஜெயந்தன் போரிட முடியாமல் மயங்கி வீழ்ந்தான். ஜெயந்தனின் ஐராவதம் மதம் கொண்டு பயங்கரமாக பிளிறியது. தனது காலால் பானுகோபன் ரதத்தை சிதைத்தது. ரத சாரதியையும் கொன்றது. பானுகோபனை தந்தத்தால் முட்டி தள்ளியது. இதனால் சினம் கொண்ட பானுகோபன் தனது பலம் கொண்ட மட்டும் யானையை எதிர்த்து போராடி அதனை மயங்கி விழச் செய்தான். பானுகோபன் அமராவதி பட்டணத்தை அக்னிக்கு இரையாக்கினான். ஜெயந்தனையும் தேவர்கள் பலரையும் பானுகோபன் சிறைப்பிடித்தான். அசுரர்கள் வெற்றி முழக்கம் செய்தனர். பானுகோபன் ஜெயந்தனையும் தேவர்களையும் பாசத்தால் கட்டுப்படுத்தி தந்தையின் முன்னால் நிறுத்தினான். சூரன் செல்வனை புகழ்ந்து வியந்தான். ஜெயந்தனையும் அவனுடன் பிடித்து வந்த தேவர்களையும் சிறையில் அடைத்து துன்புறுத்தினான். பானுகோபனுடன் போரிட்டு தந்தங்களை இழந்த ஐராவதம் மயக்கம் தெளிந்து சுய உணர்வு பெற்றது. அந்த யானை அழகும் அற்புதமும் புண்ணியமும் நிறைந்த திருவெண்காடு என்னும் திருத்தலம் சென்றது. ஐராவதம் அத்திருநகரில் கோவில் கொண்டுள்ள ஈசனை துதிக்கையால் நீர் வார்த்து மலர் கொண்டு பூஜித்து வந்தது. ஈசன் அருளால் உடைந்த தந்தத்தை மீண்டும் பெற்றது. அங்கிருந்து தேவேந்திரன் தங்கியிருக்கும் மேருமலை சென்றது. இப்பேற்பட்ட அசுரர்களின் வரலாற்றை ஆறுமுகப் பெருமானுக்கு தேவகுரு பிருகஸ்பதி விளக்கமாகச் சொன்னார். அசுரகாண்டம் முற்றிற்று. வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா.